பொங்கல் பரிசு தொகை முதல் போதைப் பொருள் கடத்தல் வரை 17 கேள்விகளை பட்டியலிட்டுள்ள பாஜக மூத்த தலைவர் ராஜா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற கேள்விக்குத்தான் இதுவரை உங்களுடைய திராவிட மாடல் அரசு பதிலளிக்கவில்லை. இந்த கேள்விகளுக்காவது நீங்கள் பதிலளியுங்கள், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்களே என சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். யார் அந்த சார் என்கிற கேள்விக்குத்தான் இதுவரை உங்களுடைய திராவிட மாடல் அரசு பதிலளிக்கவில்லை. இந்த கேள்விகளுக்காவது நீங்கள் பதிலளியுங்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் சார் அவர்களே. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது பொங்கல் பரிசு தொகை 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அன்றைய ஆளுங்கட்சியை வலியுறுத்தினீர்களே, நீங்கள் ஆளுங்கட்சியான பிறகு அதை செய்தீர்களா? பதில் சொல்லுங்கள் சார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைப்போம் என்று சொன்னீர்களே, இதுவரை செய்தீர்களா? தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதே, அதிலும் பெரும்பாலான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் உங்களுடைய கட்சியினராகவே இருக்கிறார்களே. பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? பதில் சொல்லுங்கள் சார். மாதந்தோறும் மின் கணக்கீடு முறை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்தீர்களே, ஆட்சிக்கு வந்தவுடன் அதை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்தீர்களா? பதில் சொல்லுங்கள் சார். ஆட்சிக்கு வந்தவுடன் மின் கட்டணம், பால் விலை கட்டணம், பஸ் கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம், வீட்டு வரி கட்டணம், சொத்து வரி கட்டணம், குடிநீர் வரி கட்டணம் என அனைத்தையும் உயர்த்தினீர்களே, இது நியாயமா? பதில் சொல்லுங்கள் சார். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகை படிப்படியாக இழுத்து மூடுவோம் என்று வாக்குறுதி அளித்தீர்களே, ஆட்சிக்கு வந்த பிறகு இலக்கு நிர்ணயித்து டாஸ்மாகில் மது விற்பனை செய்கிறீர்களே. அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜியை அத்துறைக்கு அமைச்சராக்கி பாட்டிலுக்கு 10 ரூபாயை கூடுதலாக வசூலிக்க மறைமுகமாக அனுமதித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அமைதி காத்தீர்களே, இது நியாயமா? பதில் சொல்லுங்கள் சார். உங்கள் ஆட்சியில் ஒரு பக்கம் டாஸ்மாக் விற்பனை கன ஜோராக நடந்து கொண்டிருக்கும் போது, மறுபக்கம் விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் உங்கள் கட்சியினர் விற்பனை செய்த விஷச்சாராயத்தால் இதுவரை 88 பேர் உயிரிழந்திருக்கிறார்களே. அதற்கு காரணமாக குற்றவாளிகள் மருவூர் ராஜா முதல் கருணாபுரம் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் வரை அனைவருமே உங்கள் கட்சியினராகவே இருக்கிறார்களே. கள்ளச்சாராயத்தை அறவே ஒழிக்க சாராய விற்பனையில் ஈடுபடும் உங்கள் கட்சியினரை திருத்த என்ன செய்ய போகிறீர்கள்? பதில் சொல்லுங்கள் சார். ஜாஃபர் சாதிக் முதல் புதுக்கோட்டை சுந்தர பாண்டியன் வரை போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் அனைவருமே உங்கள் கட்சியினராக இருக்கிறார்களே. போதைப் பொருள் பரவலாக்களை கட்டுப்படுத்த நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? பதில் சொல்லுங்கள் சார். கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுப்போம் என தேர்தலில் வாக்குறுதி அளித்தீர்களே. இந்திரா காந்தி அம்மையார் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த போது தமிழக சட்டமன்றத்தில் கச்சத்தீவு, கொச்சத்தீவு, மிச்சத்தீவு என எதுகை மோனையாக வசனம் பேசி ஒப்புதல் தந்த அந்த தலைவர் யார்? பதில் சொல்லுங்கள் சார். மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவோம் என்று தேர்தலில் வாக்குறுதி அளித்தீர்களே. காவிரி நதிநீர் பங்கீடு உரிமையில் காங்கிரசின் நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து தமிழகத்தின் உரிமையை தாரை பார்த்து கையெழுத்திட்ட அந்த தமிழக முதல்வர் யார்? பதில் சொல்லுங்கள் சார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் விலக்கு என்றீர்களே. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் பெற உச்ச நீதிமன்றம் வரை சென்ற திமுக வழக்கறிஞர்கள் நீட் தேர்வுக்கு விலக்கு பெற ஒரு முறை கூட உச்ச நீதிமன்றம் செல்லாதது ஏன்? பதில் சொல்லுங்கள் சார். கர்நாடகாவில் சித்தராமையாவின் பதவியேற்பு விழாவிற்கு நேரில் சென்றீர்களே, ஒரு முறையாவது காவிரி நதிநீர் பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகாவிற்கு நேரில் சென்றிருக்கிறீர்களா? பதில் சொல்லுங்கள் சார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தீர்களே. தென்காசி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனிம வளங்கள் மாஃபியாக்களால் சுரண்டப்படுகிறதே, அதை தடுக்க நீங்கள் இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன? பதில் சொல்லுங்கள் சார். திராவிட மாடல் ஆட்சியால் தான் தமிழகம் முன்னேறி இருக்கிறது என்று மேடைகள் தோறும் முழங்கி வருகிறீர்களே, அது உண்மையானால் தமிழகம் 8.33 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன்கார மாநிலமாக திவால் நிலையில் இருக்கிறதே, அதற்கு காரணம் யார்? பதில் சொல்லுங்கள் சார். வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற முதலீடுகள் செய்வதற்காக கடன் வாங்குவதில் தவறில்லை. ஆனால் ஒரு பழைய கடனை அடைக்க ஒரு புதிய கடனை வாங்குவதை வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் செய்து வருகிறதே உங்கள் அரசு, அதற்கு பெயர்தான் திராவிட மாடலா? பதில் சொல்லுங்கள் சார். நீங்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது பொருளாதார ஆலோசனை குழு ஒன்றை நியமித்தீர்களே, அந்த குழு நீங்கள் கடன் மேல் கடன் வாங்கி தமிழர்கள் அனைவரையும் கடன்காரர்களாக்க கடன் வாங்குவது எப்படி என ஆலோசனை வழங்கத்தானா? பதில் சொல்லுங்கள் சார். நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகம் 8.33 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன்கார மாநிலமாகவும் தமிழகத்தின் ஒவ்வொரு குடும்பமும் 3.25 லட்சம் ரூபாய் கடன் செலுத்த வேண்டிய நிலையிலும் இருக்கும்போது
திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கிறார்களே, அது மட்டும் எப்படி சாத்தியம்? பதில் சொல்லுங்கள் சார். உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் நாள்தோறும் படுகொலைகளும் ஊர்தோறும் போதைப் பொருள் பரவலாக்கலும் இடைவிடாது நடக்கிறதே. அதை தடுக்க வேண்டிய உங்களுடைய இரும்புக்கரம் செயலிழந்து இருக்கிறதே. அதை எப்போது சரி செய்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய போகிறீர்கள்? பதில் சொல்லுங்கள் சார் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா காட்டமாக 17 கேள்விகளை எழுப்பியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.